துரோகம் என்பது நேரடியாக மக்களுக்கு தெரிவது ரொம்ப நாளுக்கு பிறகு இப்பொழுதுதான். காங்கிரஸ் நிறைய துரோகங்கள் பண்ணும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். காமராஜரை வீழ்த்தியது திமுக, அண்ணாவின் தலைமையில் இருந்த திமுக என்று சொல்வார்கள். ஆனால் காமராஜரை அழித்தது யார் தெரியுமா? இந்த காங்கிரஸ் தான். இது இந்திரா காங்கிரஸ் என்ற பெயரில் இருந்தது. அவர் ஸ்தாபன காங்கிரஸ் என்ற பெயரிலே வைத்திருந்தார். ஒட்டு மொத்தத்தையும் கலைத்துவிட்டு அவரை கைது செய்ய சொன்னது இந்த காங்கிரஸ் தான். முடியாது என்று தடுத்தவர், நிராகரித்தவர் கலைஞர் அவர்கள். அது போகட்டும், இந்த பாரத் ஜோடா யாத்ரான்னு ஒன்று நடந்துச்சு. பிஜேபியை எதிர்த்து பிஜேபி அராஜகம் செய்கிறது என்று அது நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவையும் கடந்து செல்லும் ஒரு அற்புதமான விஷயம். கால்நடை பயணம் ராகுல் ஆரம்பித்தார். அது பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் ஒரு நிகழ்வு என்பது எப்பொழுது வெற்றி அடையும் என்று சொன்னால், அதனுடைய ஆரம்பமே அமர்க்களமாக இருக்க வேண்டும், கம்பீரமாக இருக்க வேண்டும், மங்களகரமாக இருக்க வேண்டும், போற்றப்படும்படி இருக்க வேண்டும், நல்ல மனிதர்களால் துவக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து அந்த பாரத் ஜோடா யாத்திரை வெற்றிகரமாக அமைவதற்கு காரணமாக இருந்தார் என்ற விஷயத்தை கூட மறந்துவிட்டு இந்த ராகுல் முதுகில் குத்தினார் என்று சொன்னால் தவறு. நிற்கும் போதே எதிரிலே நெஞ்சிலே குத்துகிறார்கள். முதுகில் குத்தினார் என்றால் புறம் எதுகிட்டு ஓடினார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? இல்லை, முதுகில் குத்துவது என்பது கேவலமானது. அவர் முதுகிலும் குத்துவார், ஆனாலும் திரும்பி நெஞ்சை காட்டுவார் ஸ்டாலின் அவர்கள். இது ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை திமுகவிற்கு காங்கிரஸ் எதிராகத்தான் செயல்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை அழிக்க நினைக்கும் போதும், சந்தர்ப்பவாதத்தால் பதவிக்காக அலையும் போதும் திமுக அதை எதிர்கொண்டு மறுபடியும் வீறு கொண்டு எழுதி நீக்கும் என்பது வரலாற்று உண்மை. அதுதான் இன்று அங்கே நடந்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் தனித்து நின்று தன்னுடைய பலத்தால் வென்ற எம்எல்ஏக்களை கொண்டு சென்று அங்கு சேர்த்தா பரவாயில்ல. நீ யாரு கூட கூட்டணி வச்சிருந்த? டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்த. நீ கேட்ட அளவுக்கு கொடுத்தும் எண்ணிக்கையில வென்றது ரொம்ப சொற்பமானது. ஆனா நீ தனியா நின்றுந்தீங்கன்னா இது கூட கிடைச்சிருக்காது. அவங்க தோல் மேல ஏறி சம்பாதித்த அந்த எம்எல்ஏக்களை கொண்டு போய் அங்கே வைக்கிறாயே, இதை விட பச்சை துரோகம் என்ன இருக்க முடியும்? இந்த தலைமுறை இந்த துரோகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு தகுந்த பதிலடி பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கும்.